பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவரும் போதகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பூரண ஆசீர்வாத கூட்டம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபுல்னஸ் பிளஸிங் மீட் என்கிற இந்த மீட்டிங்க்கு நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டைக்கு ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு பார்த்தாள். இப்போ ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் என்கிற ஐசக் இருக்கார். அப்போ ஐசக் எந்த வயசுல பிறந்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போது, சாராளுக்கு 90 வயதாகும் போதுதான் பிறந்தார். அப்புறம் அவர் ஈசாக் பிறந்த கொஞ்ச வருஷங்கள்ல சாராள் மரித்து போய்விட்டார். மரித்து போன பிறகு தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று ஆபிரகாம் முடிவு செய்தார். ஆபிரகாமோ சீமானா இருந்தார். அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். திரளான வெள்ளி, பொன் உள்ளிட்ட ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கோழிகை கழுதைகள் என அந்த காலத்துல இந்த கால்நடைகள் இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆடு வச்சிருக்கிறோமோ, மாடு வச்சிருக்கிறோமோ, கழுதை வச்சிருக்கிறோமோ, ஒட்டகம் வச்சிருக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்ம பெரிய பணக்காரர்களா எண்ணப்படுவோம். ஏன்னா அது அன்னைக்கு ஒரு அசெட். அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றிலுமே அவர் ஒரு ஃபுல்னஸ், சம்பூரணப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாய், செல்வந்தனாய் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட 300 வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. நிறைய பொன் வெள்ளி இருந்துச்சு, நிறைய கால்நடைகள் இருந்துச்சு. எதுலையும் ஆண்டவர் அவருக்கு குறை வைக்கவே இல்லை. இப்போ இந்த ஆஸ்தி, அந்தஸ்து இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா ஈசாக்குக்கு மட்டும்தான். ஐசக் என்கிற அந்த ஈசாக்குக்கு மட்டும்தான். அவரு சாராள் இறந்த பிறகு அல்லது இறக்கிற காலத்துல நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்டார். அந்த காலத்துல பலதார மனம்லாம் உண்டு. பல மனைவிகள் திருமணம் செய்து கொள்வாங்க. அப்படி திருமணம் செய்து பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த பிள்ளைகள் ஈசாக்குக்கு சொத்துல பங்கு கேட்டு நாளைக்கு பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஆபிரகாம் ரொம்ப கான்சியஸா இருந்தார். அதனால அந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் அல்லது பொன் வெள்ளி இது மாதிரி நிலமா கொடுக்க மாட்டார். நிலம் இது போன்ற காரியங்களை கொடுக்காம பொன் வெள்ளி இது மாதிரி கிஃப்டா கொடுத்து, இங்க குடி இருக்காத, நீ நல்லா வடக்கு பக்கம் போயிடு, நீ தெற்க தூரமா போகும், கிழக்கு போயிடு. ஏன் யாரும் நாளைக்கு தன்னுடைய மகனாகிய ஆண்டவர் கொடுத்த மகனாகிய ஈசாக்குக்கு பாதிப்பாக எதிரியா அசெட்ஸ்ல பங்கு கேட்டு பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. சொத்துக்கு ஒரே வாரிசு ஈசாக்கு மட்டும்தான். மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு தூரமாய் அனுப்பி வைத்துருவார். கானான் தேசத்துக்குள்ள அவங்களை இருக்க விட மாட்டார். ஏன்னா கானான் என்பது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்று கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். அதாவது இன்றைய இஸ்ரேல், பழைய பேர் கானான் அல்லது கெனான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெனான் கேமரா தெரியும், ரொம்ப ஃபேமஸான கேமரா. அந்த கெனான் அப்படிங்கிற பேர் எங்கே இருந்து வந்துச்சு? இஸ்ரேலுடைய பழைய பேர் தான் கெனான் அல்லது கானான் அப்படின்னு சொல்லுவாங்க. கெனான் தி பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா பார்பேரியன்ஸா இருக்கான், எல்லாம் காட்டுவாசிங்க. அங்க இருக்கிற மோசமான ராட்சதர்கள்லாம் வாழ்ந்தாங்க. உருவத்திலையும் சரி, குணத்திலையும் சரி பார்பேரியன்களாக வாழ்ந்தார்கள். ஆனா அந்த தேசத்தை தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு அவனுடைய சந்ததிக்கு கொடுத்தார். அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் அந்த தேசத்தை தக்குனா அவங்களுடைய சந்ததி அங்கேயே வளர்ந்து நாளைக்கு அந்த தேசத்தை ஈசாக்கு தேர்ந்து பறிச்சிடுவாங்கன்னு சொல்லி கான்சியஸா ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளை தூரமாய் அனுப்பி வச்சுட்டார். கானானுக்குள்ள ஈசாக்கு மட்டும்தான் வைத்திருந்தார். இப்படி இருக்க இப்போ ஈசாக்கு வயசாயிடுச்சு. இப்ப 40 வயசாயிடுச்சு. இப்ப நமக்கு எல்லாம் 40 வயசு ஆயிட்டா அது என்னது? பாதி வயசு கிழவன் ஆயிட்டா, இந்த வயசுல நீங்க கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஆனா அப்போ 40
வயசுங்கிறது இளைஞன். காரணம் என்ன? ஈசாக்கு 185 வருஷம் வாழ்ந்தார். ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தார். அதனால அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆயுட்காலம், லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப பெருசு. அதனால இவரு 40 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசுல தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்ப பொண்ணு பார்க்கிறாங்க. பொண்ணு பார்க்கும்போது இவருடைய பேஸ், அதாவது பூர்வீகம், நேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா ஈராக். அந்த ஈராக்ல இருக்கிற கல்தேயான்னு ஒரு பகுதி இருக்கு. கல்தேயன்ஸ் ஒரு இனம் இருக்கு. நம்ம தமிழர் அப்படின்னு சொல்றோம், தெலுங்கர்னு சொல்றோம். அது மாதிரி கல்தேயன்ஸ் அப்படின்னு ஒரு இனம் இருந்துச்சு ஈராக்ல. இன்னைக்கும் இருக்காங்க. சதாம் ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். அந்த சதாம் ஹுசைனும் அந்த கல்தேய வம்சாவளியில வந்தவர் தான். அந்த கல்தேயாவில் இருக்கிற ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர், எப்படி சொல்லுங்க, ஊர் பேரே என்னதான்? ஊர். ஊர்னா ஒரு ஊர் இருக்கும். இப்ப எங்க ஊர் கூட ஊர்னு தான் இருக்கும். ஆனா எங்க ஊர் என்னன்னு கேட்டா உளுத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். உளுத்து ஊர், ரொம்ப உளுத்து போன ஊர் அப்படின்னு கேட்க கூடாது. அங்க நிறைய உளுத்து விளையும், ஒருவேளை அதனால கூட பேர் வச்சிருக்கலாம். அப்புறம் வடல் ஊர், கடல் ஊர். அந்த மாதிரி அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு முன்னாடி ஏதாவது இருக்கும். அது எங்க போச்சுன்னு தெரியல. பின்னாடி இருக்கிற ஊர் பேர் மட்டும் அந்த பேருக்கு அந்த பேர் இருக்குது ஊர் அப்படின்னு இப்போ இருக்கு ஈராக்ல. அந்த ஊருக்காரரு இந்த ஆபிரகாம். அங்கே என்ன ஆண்டவர் சொன்னாருன்னு இஸ்ரேலுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. இப்ப பெண் எடுக்கணும். பெண் எடுத்தா இவங்கெல்லாம் பார்பேரியன்ஸ், இவெல்லாம் தேவனுக்கு பயப்படாத மகாபாவிங்க. அப்ப அவங்க கிட்ட பெண் எடுக்க கூடாது. அப்ப தன்னுடைய வேலைக்காரங்கள்ல ஒருத்தர் இருக்கான், எலியேசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எலியேசர் இடத்துல ஆபிரகாம் கூப்பிட்டு, நீ இந்த கானானியர் இடத்துல, எமோரியர் இடத்துல என் குமாரனுக்கு நீ பெண் எடுக்க கூடாது, மாறாக என் தகப்பன் வீட்டுக்கு, என் தகப்பனுடைய இனத்தாருடைய பகுதிக்கு போய் அங்கதான் என்னுடைய குமாரனுக்கு நீ பெண் எடுக்கணும் அப்படின்னு நீ எனக்கு ஆணையிட்டு கொடு. ஏன் அப்படின்னா வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன் அல்லது இருக்காம போகலாம். ஆனால் எனக்கு நீ வாக்குறுதி, ஆணையிட்டு கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றணும். எக்காரணம் கொண்டும் பெண்ணை இங்கிருந்து எடுத்துடவே கூடாது அப்படின்னு உறுதியா ஆணை இட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் எலியேசர் நிறைய இப்ப நம்ம முன்னெடுத்து என்ன செய்வோம், பொண்ணு வீட்டுல என்ன செய்வாங்கன்னு கேட்போம். பொண்ணு எப்படி குணமா அப்படின்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பொண்ணு வீட்டுல என்ன செய்வாங்க, எத்தனை பவுன் நகை போடுவாங்க, அதான் முதல் கேள்வியா இருக்கும். வண்டி வாங்கி தருவாங்க, கார் வாங்கி தருவாங்க, கேஷ்ல எத்தனை லட்சம் கையில கொடுப்பாங்க, நகை எத்தனை பவுன் தருவாங்க, இல்ல வீடு அது மாதிரி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி இது இந்த காலம். ஆனா அந்த காலத்துல பெண் எடுக்கணும்னா பெண் வீட்டுக்கு நாம செய்யணும், பெண்ணுக்கும் செய்யணும், பெண் வீட்டாருக்கும் நாம செய்யணும். அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. சும்மா அவாப்பின பொண்ணை பெற்று எடுத்து அதை பார்த்து பார்த்து வளர்த்து அழகா குணமா வளர்த்ததுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு வந்து பொண்ணையும் எடுத்து போய் கூடவே சேர்த்து சொத்தையும் அடிச்சுட்டு போவேன். இப்ப இருக்கிறவெல்லாம் அப்படி என்ன துன்பாங்க. அப்ப இருக்கிறவங்கலாம் பிரில்லியன்ட், பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இவங்க போய் பரிசம் போட்டுதான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இப்ப இந்தியாவில் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு பொண்ணு எடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க, நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் கம்ப்ளீட்டா 100% அழகா எல்லாருமே கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ண, எப்படியோ பொண்ணை பெற்றோம், இது எப்படியாவது அனுப்பி விட்டா போதும், பார்க்கறதுக்கு நம்ம பொண்ணு வர முஷ்டியா இது வர இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சீஸ், பர்கர், பீஸா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்குது. இப்போ இந்த பொண்ணை வந்து எனக்கு நகையே வேணாம், உங்க பொண்ணு தான் எனக்கு நகையே அப்படின்னு யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ நம்மளால தான் சொல்லுவான், பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி சொல்லுங்க, பாண்டிச்சேரியில் 5 ஏரியாவில் வீடு வச்சுக்கிறேன், அத்தனையும் தமிழ் பேரில் எழுதி வச்சிடுறேன், ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துட்றேன், பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுக்கு கேஷாக 10 லட்சம் கொடுக்குறேன், எப்படியோ இந்த பப்ளிக் பஸ் இங்கேருந்து வீட்டிலேருந்து தூக்கிட்டு போயிடு, இது சாப்பிட்ற செலவே எனக்கு நிறைய ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் பேச முடியாது. அதனால யதார்த்தவாதிங்க நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் பேசினா பொண்ணு நம்ம வீட்டிலே வாழ்ந்துரும். அதனால எங்கேயாவது அதை பார்சல் பண்ணி ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல அப்படியே கல்யாணங்கிற பேர்ல அனுப்பி வச்சிட்டோம்னா நாம கொஞ்சம் நிம்மதியா நாமளும் ஒய்ஃபும் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. இது சாப்பிட்டே சொத்து அனுப்பிச்சிடும் போறதுக்கு அப்படிங்கிற. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் கிடையாது. நீங்க போகும்போது என்ன பண்ற, பொண்ணெடுக்க புறப்பட்டுட்டான் எலியேசர். அப்படி புறப்பட்டு போகும்போது ஒட்டகங்கள் நிறைய தங்கம் எடுத்துட்டார். அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருக்கு கொடுக்கணும். ஆனா பொண்ணு யாருன்னு தெரியாது. இப்போ வந்து என்ன பண்ண, onnear.com, now.com, அப்புறம் என்னப்பா முதலியார் matrimony.com,
christianmatrimony.com மேல என்னடா christianmatrimony.com போட்டுருக்கீங்க, உள்ள போய் பார்த்தா என்னடா ஒரே ஜாதியா போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா வெளியில நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க, வெளியில நம்ம ரொம்ப செய் அப்படின்னு காமிச்சுப்போம், உள்ளுக்குள்ளதான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுப்போம். மற்றவங்களும் அப்படி கிடையாது, ஓப்பனா காமிச்சுக்குவாங்க. நாங்க ஹிந்துல இந்த பிரிவு அப்படி நம்மளால எப்படி தெரியும், வெளியில் சொல்றது குற்றமா இருக்கும். அதே மாதிரி பழசெல்லாம் மறக்கக்கூடாது இல்லையோ, நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஓய் நம்ம அதெல்லாம் பத்திரமா என்ன பண்ணணும், பாரம்பரியத்தெல்லாம் அப்படியே கட்டி என்ன பண்ணணும், கூடவே எடுத்துட்டோம் சாகிற வரைக்கும் அப்படி. அதே மாதிரி பாருங்க, இது மாதிரி ஏகப்பட்ட .com இருக்கு. அப்படி இருந்திருந்தா ஒருவேளை எலியேசர் என்ன பண்ணிருப்பார், ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருப்பார், ஏன் பெரிய சிவா பேசிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி மொபைல் எடுத்துருப்பார், எடுத்து கல்தேயர் matrimony.com எங்க போயிருப்பாரு, இந்த காலமா இருந்துச்சு. இப்ப ஆபிரகாம் உயிரோட இருக்காரு, ஈசாக்கு பொண்ணு பார்க்கறாங்கன்னா எலியேசர் என்ன பண்ணிருப்பாரு, போன் எடுத்து கல்தேயர் matrimony.com அப்படின்னு அவங்க ஜாதியை சேர்ந்த மேட்ரிமோனிக்கு போயிருப்பார். போயிட்டு அங்க போயிட்டு பையன் பேர் ஜான் ஐசக்கு அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த பையனுக்கு ரெபேக்கா என்ற பேர்ல ஒரு பொண்ணு வேணும், அது கல்தேயர் இடத்துல தான் வேணும்னு கேட்டுப்பாரு. கேட்கலனாலும் ரெபேக்கா தான் வந்திருக்கும். அப்போ இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை விட ஃபாஸ்டா ஐசக் என்ன பண்ணியிருப்பாரு, ஏன் எங்கிட்ட மொபைல் இல்லையா, நாங்க இதுக்கு எலியேசரை வச்சு பொண்ணு பார்க்கணும். இப்ப இருக்கிற ஐசக்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியும்ல, ஃபேஸ்புக்ல உங்களுக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிற ஐசக்குங்க, ஆபிரகாம்ஸ், அப்புறம் ஏப்பா பவுல் பீட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஃபேஸ்புக்ல உட்காந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் எலியேசர்லாம் வச்சு பண்ணானுங்க, இவனுமே எலியேசரா மாறிடுவான். நீங்க என்னடா இவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்குறது, சரிடா கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு ஹாய் சொல்லி, ஏன்னா கல்யாணம் ஆகிற பொண்ணுலாம் பார்த்து இவனுக்கு ஹாய் சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப அன்னைக்கு அந்த வசதி எல்லாம் இல்லை. நேரா கிளம்பி எலியேசர் போறார். போகும் பொழுது கரெக்டா கல்தேயா பகுதியில போயிட்டார், சொந்தக்காரங்க ஏரியாவுக்கு போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு அழகா ஒரு ஜெபம் பண்றார். பாருங்க பிரேயருடைய எஃபெக்ட் பாருங்க. ஒரு ஸ்மால் பிரேயர், நீங்க பெரிய பிரேயர் எல்லா நேரத்துல பண்ண முடியாது, ஆனா சிறு சிறு ஜெபங்கள் ஏற்ற நேரத்துல செய்யப்படுகிற குட்டி குட்டி ஜெபங்கள் என்ன பண்ணும், பெரிய அதிசயங்களை நடப்பிக்கும். இவர் அங்க போய் நின்று மனசுக்குள்ள ஒரு பிரேயர் பண்றார். ஆண்டவரே, உங்களுடைய அடியானாகிய ஈசாக்குக்கு நீர் எந்த பெண்ணை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு எனக்கு தயவாய் காண்பீங்க. நான் இப்போ இந்த நீரூற்று அங்க அப்போ ஊற்றுகள் இருக்கும் அங்க, ஏன்னா அப்போதான் வீடு பைப்பா இருக்கும் கிடையாது, ஏதாவது அங்க ஒரு கிணறு ஊற்று இருக்கும். அங்க போய் தான் சாயங்காலத்துல காலையில எல்லாம் தண்ணி பிடிப்பாங்க. பொதுவா சாயங்காலத்துல தண்ணி பிடிப்பாங்க, இது பொதுவான வழக்கம். நானும் என்னுடைய ஊர்ல எல்லாம் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அப்படி ஒரு ஊற்றுக்கு நேரம் பண்ணிட்டார். பொதுவாகவே அந்த காலத்துல லாங் டிராவல் பண்றவங்க எல்லாம் இப்ப பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல கிணறு எங்க இருக்கோ அங்கதான் போய் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா வாக் பண்ணி போவாங்க, லாங் டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுது கரெக்டா அந்தந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு கிணறு இருக்கும், இல்ல ஒரு நீரூற்று இருக்கும், அங்க போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. இது இயல்பு. மோசே நேரம் எங்க போய் உட்கார்ந்தாரு, அவங்க ஒய்ஃப் எங்க பார்த்தாரு, கரெக்டா ஒரு கிணறு, அந்த கிணறுக்கு பெண்கள் தண்ணி எடுக்க வந்தாங்க. இவர் போய் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அப்படி நைஸா வீட்டுல போய் போட்டுட்டு அப்புறம் அங்கே நேரா போட்டு மருமகன் கேட்டாரு. பாத்தீங்களா கிணறு இவ்வளவு வேலை செஞ்சு பண்ணப்போ. அதே மாதிரி ஈசாக்குக்கும் இவர் போறாரு. அந்த என்ன சொல்றாரு, இதோ அந்த ஊரில் இருக்கும் பெண்கள் தண்ணி எடுக்க வர போறாங்க, இப்ப சாயங்கால டைம், நான் யார்கிட்ட எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு எந்த பொண்ணு கிட்ட நான் கேட்கும் போது, எந்த பொண்ணு குடிங்க நீங்களும் குடிங்க, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் நீர் வார்க்கிறேன்னு சொல்றாளோ அந்த பொண்ணுதான் உங்களுடைய அடியானாகிய ஈசாக்குக்கு தேவரே தெரிந்து கொண்ட மனைவின்னு நான் நிச்சயம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு அடையாளம் சிக்னிஃபிகேஷன் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப வெயிட் பண்றாரு. கரெக்டா ஃபர்ஸ்ட் கேர்ள் யாரு, ரெபேக்கா இருக்கா. வந்த உடனே இவர் கேட்கிறார், குடிக்க தண்ணீர் கொடுமா அப்படின்னு தான் கேட்டார். உடனடியா அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, வெரி ஃபாஸ்ட் டக்குன்னு ஒரு மனுஷன் நம்மளோட தண்ணி கேட்டுட்டாரு. டக்குனு கொடுத்த சீக்கிரமா இறக்கி தண்ணீர் குடிச்சாங்க. தண்ணீர் கொடுக்கும்போது சொன்னாங்க, நீங்களும் குடிங்க. பாக்குறாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, நிறைய ஒட்டகங்கள் வச்சிருக்கிறாரு, நான் உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொண்டு பார்க்கிறேன், அவைகளும் குடித்து திருப்தி ஆகிற வரைக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும், மாடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சா அது ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் குடிக்கல, ஒரு 1/2 மணி நேரம் குடிக்கும். நாய் குடிச்சா
அது தண்ணியை பேருக்கு தான் லைட்டாக அப்படியே செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கூட அதே மாதிரி தான். இப்போ நாலா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான். இந்த டெசர்ட் ஷிப் அப்படின்ற பாலைவன கப்பல். ஒட்டகத்துக்கு பேர் என்ன? பாலைவன கப்பல், டெசர்ட் ஷிப் அப்படின்னா. பாலைவனத்துல பயணம் செய்வதற்கு ஏற்ற மிருகம், வாகனம் அந்த காலத்துல எது? ஒட்டகம். ஏன் அப்படின்னா அதனுடைய பாதம் அந்த மணல்ல நடப்பதற்கு ஏற்ற விதத்துல பிளாட்டா இருக்கும். இது மாதிரி எப்படி சொல்றது, ஒரு காற்றடைத்த ஒரு ஏர் ஃபீல்டு பால் எப்படி இருக்கும்? அந்த பால் போயிட்டு மணல்ல புதையுமா? புதையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவரோட கால் வந்து பாதம் பிளாட்டா இருக்கும். அந்த மணல் அது சிக்கிக்கொள்ளாது. பட் நீங்க மாடை பிடிச்சிட்டு போய் நான் பாலைவனத்துல மாடு மேல போறேன், ஆடு மேல போறேன், கழுத மேல போறேன்னு சொன்னா அது கால் என்னவாகும்? அது போய் உட்காந்து. அப்ப அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் ஒட்டகம் பாலைவனத்திலேயே அவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அது ஒட்டகத்தால மட்டும்தான் முடியும். இது ஒண்ணு. இதுதான் ஒட்டகத்தை வந்து பாலைவனத்துல யூஸ் பண்றதுக்கான காரணம். ஈராக்லாம் ஃபுல்லா என்னதான்? பாலைவனம் தான். இவர் போற பகுதி பாலைவனம், அதாவது ஒட்டகத்துல எடுத்துட்டு போறாரு. ரெண்டாவது, ஒட்டகம் ஒரு முறை தண்ணி குடிச்சுட்டா ஏர் பஸ் காத்து இது பண்ணுவாங்க. இந்த ஆம்னி பஸ்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பெட்ரோல் கூட சும்மா போடுவாங்க. எவ்வளவு போடுவாங்க? பெருசா ஃபீல் பண்ணுவாங்க. அதை விட அதிகமா வாட்டரை பல மாதங்களுக்கு ஒட்டகம் குடிச்சு சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சதுன்னா குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாவற்றையும் கொண்டு போய் தன்னுடைய பாடிக்குள்ள சேவ் பண்ணி வச்சிடும். ஏன்னா பாலைவனத்தில் தண்ணீர் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்காது. எங்க கிடைக்குன்னா பாலைவன சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவன சோலையில மட்டும்தான் எங்கேயாவது தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதுவும் கண்டிப்பா பாலைவன சோலை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். மாத கணக்கில் டிராவல் பண்ணோம், தாகமே அதுக்கு எடுக்காது. இப்படிதான் ஒட்டகம் தண்ணீர் குடிக்கும் முறை. இப்போ ஒட்டகம் பல கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி வேற நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த சின்ன பொண்ணு அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்க ஆரம்பிச்சா பல மணி நேரம் ஒட்டகங்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சாதாரண ப்ராசஸ்லாம் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு அந்த அம்மா விடிய விடிய தண்ணி குடிச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுவும் நான் திறந்து விட்ட தண்ணி வருமா என்ன? போகணும், இறங்கணும், மொண்டு அப்புறம் கொண்டு வந்து தொட்டியில் ஊற்றணும், திரும்ப ஓடணும், இப்படியே பண்ணணும். ஆனால் அந்த குணம் பாருங்க, the basic nature, அந்த அம்மாவுடைய நேச்சர். ரெபேக்கானா என்ன? தாராள மனம் படைத்த பொண்ணு. எத்தனை பேரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கொடுக்கணுமா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னு சொல்ற மனசு ரெபேக்காவுக்கு இருக்கவே இருக்காது. குணத்தை வச்சுதான் பேர். அந்த ஒரு காரணம் இல்லாம இருக்கும் பேர் வைக்க மாட்டார். ரெபேக்கானா குணசாலியான ஸ்திரீ, தாராள மனம் கொண்ட பெண். கொடை கொடுக்கிறதுல அவங்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. தனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சோம், வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒட்டகம் தண்ணி குடிச்சு எவ்வளவு நாளா இருக்குன்னு தெரியல, ஒட்டகங்களை திருப்தி செய்யணும்னு ஓடி தண்ணீரை கொண்டு வந்து பார்க்கிறாங்க. இப்போ எலியேசர் யோசிக்கிறார், என்னது நாம ஜெபித்தபடியே இந்த பொண்ணு நடந்துக்கிறாளே, ஒருவேளை இந்த பொண்ணதான் காட் ஐசக்கு பார்த்திருக்கிறாரா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மனசுக்குள்ளே கர்த்தர் தன் காரியத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று தன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, யாருமா, உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய அப்பா பேர் என்ன என்கிற காரியங்களை விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த பொண்ணு ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகள், குடும்பத்தை சகோதரனுடைய பேத்தி என்று தெரிய வருகிறது. சந்தோஷப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். கர்த்தர் என்னை எங்கேயோ கொண்டு போகாம என் ஆண்டவன் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டார் பொண்ணு பார்க்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நான் எடுத்துட்டு வந்த நகைகள்ல இருந்து அந்த அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போறாரு. பொண்ணு கேட்கிறாரு, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதை பாருங்க, சின்ன விஷயம். ஒரு பெரிய ஆபிரகாம் என்கிற ஒரு மாமனிதனுடைய மருமகள் ஆயிட்டாங்க. அதுக்கு அவங்க காண்பித்த தகுதி என்ன? எது அந்த இடத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா, கேட்ட உடனே தண்ணிய கொடுத்தது மாத்திரம் இல்ல, கேட்காத ஒட்டகங்களுக்கும் தண்ணிய எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அந்த மனசுதான்
அந்த அம்மாவும் மாபெரும் பணக்காரனான ஆபிரகாமுடைய, இன்னும் சொல்ல போனா தேவனுடைய சிநேகிதன், கர்த்தரே சொன்னார் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சொன்னார். அப்பேற்பட்ட சிநேகிதனுடைய குடும்பத்துக்கு மருமகளாய் வாழ்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்ரேல் சந்ததிக்கு தாயாக அவங்களை மாற்றியது எது? அள்ளி அள்ளி கொடுத்த அந்த குணம். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்களுக்கு பெருசா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல நேரங்கள்ல இப்ப பில்டிங் பெருசு, இப்ப நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, இதுக்கான கீ எவ்வளவு பெருசாவே இருக்குமா? சொல்லுங்க, எவ்வளவுதான் இருக்கும்? அதிகபட்சம் இந்த விரலை விட சின்னதாக இருக்கும். இப்ப இவ்வளவு பெரிய பில்டிங்கை திறப்பதற்கு அந்த சின்ன கீ போதுமானது. பெரிய கோட்டை இருக்கும், பெரிய கோட்டைகள் இருக்கும். அந்த காலத்துல மாளிகைகள் இருந்துச்சு. அதனுடைய சாவிகள் எவ்வளவு பெருசு இருக்கும்? அதிகபட்சம் அப்படின்னா அந்த கை சைஸ்க்கு இவ்வளவு பெருசு இருக்கும். ஏன்னா கோட்டைகள் அவ்வளவு பெருசு. அந்த கதவுகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்டிங்கை விட ஹைட்டா இருக்கும் அந்த காலத்துல. சோ ஆனா அந்த கோட்டையுடைய சைஸோட பார்க்கும்போது அந்த கீ என்பது ஒண்ணுமே கிடையாது. பெரிய ஆசீர்வாதங்களை திறப்பதற்கு, இப்படி ஓபன் பண்றதுக்கு பெரிய செயல்களை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில வந்துடும். ரெபேக்கா சின்ன விஷயம் பண்ணா, அவ ஒண்ணு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இவர் பண்ண பிரேயரும் அவளுக்கு தெரியாது. இவர் ஆபிரகாம் வீட்டில இருந்து வந்திருக்காருன்னு தெரியாது. ஆபிரகாம் தன்னுடைய உறவினர் அந்த அம்மாவுக்கு தெரியும். வெளிநாட்டுல வாழ்றாரு, அவங்க பார்த்தது கிடையாது. அந்த காலத்துல டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக், எக்ஸ், அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது எதுவுமே கிடையாது. பஸ்ஸும் கிடையாது, கப்பலும் பெருசா கிடையாது, கார் கிடையாது, பைக்கு கிடையாது. நினைச்சா ஒரு வாட்டி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா திரும்ப அப்பா வீட்டுக்கு போகவே முடியாது. எல்லாம் ஒரு பெரிய ஒப்பாரி வைப்பாங்க அந்த காலத்துல பொண்ணு முன்னாடி. தெரியுமா? ராத்திரியில பாத்துருக்கீங்களா? இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எப்ப தப்பிச்சு விடலான்னு பார்க்கணும். எல்லாம் ஒண்ணு தப்பிச்சு விட பாக்குறீங்க, இல்லைன்னா இவங்க அழுவாங்க உள்ளுக்குள்ள. எப்படி தெரியுமா? அப்பா ஒரு வழியா ராட்சசி கிளம்பிட்டா, வராப்படுத்துறா இந்த வீட்டுக்கு. வெளியில வந்து அப்படியே கண்ணை கத்துவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? கிளம்பி கிளம்பி போது ரொம்ப அழுவாதடி அப்பா, எங்களுக்கு அழவச்சது போதால இனிமே உங்க வீட்டுக்காரர் என்ன பாவம் பண்ணாலோ, பொண்ணு கல்யாணம். நிறைய அம்மாக்கிட்டே இந்த பொண்ணுங்களை இப்படி பேருவாங்க கல்யாணம். மருமகன் ரொம்ப நல்லவர் தான், இவதான் ராட்சசி, அவ என் பொண்ணு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப போய் பாடாப்படுத்து, இன்னே ஒரு பொண்ணு பாடாப்படுத்துற, பிச்சி திங்குற அப்படிங்க. அது என்ன பீட்சாலாம் வருகிற, நீங்க பிச்சு 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 தின்னுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன வயசுல பார்ப்போம். ராத்திரியில பொண்ணு ஊருக்கு போகும்போது கிராமத்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த 12 மணிக்கு பொண்ணு அனுப்புவாங்க ஊர்ல. அந்த பொண்ணை சுத்தி எல்லாரும் அழுவாங்க, கட்டி பிடிச்சி. இப்பெல்லாம் அழுகுறாங்களா? தெரியல, பசங்க தான் அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? பசங்க தான் நிறைய அழுகுறாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பசங்க தான் வரிசைக்கிட்டு அழுதுட்டு இருப்போம். அந்த குழந்தையெல்லாம் பிடிச்சி மறைச்சு வச்சுப்போம். பொண்ணை குழந்தைய இவங்க ஹஸ்பண்ட் போல பையன் போல பெற்றுக்குவாங்க. பெற்றதுக்கு அப்புறம் ஏன் பொண்ணு ஏன் பையன் யாரு எப்படி வந்துச்சு? வானத்தில் அப்படி இறங்கி வந்துச்சு. எப்படி துப்பட்டியில வச்சு பேசுறதுக்கு நேரம் இறங்கினாங்க, அப்படி இறங்கினாங்களா? சட்டம் நமக்கு சாதகமா இருந்தா என்ன வேணா பண்றது இல்ல? அப்படியா? கவனிக்க. சோ ஒரு சின்ன காரியம் ரெபேக்காவை பெரிய ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சது. வேதத்துல நபித்தால் துர்கான்னு ஒரு அம்மாவை பார்க்கிறோம். 2 பேரா? ஒருத்தம் தான், பேர் மட்டும் 2. இப்ப என் பேர் மாதிரி யெஷூரேன், பிரின்ஸ், கமல் அப்படி நிறைய பேர் இருக்குல்ல. அந்த மாதிரி யூதர்கள் இஸ்ரேல் நாட்டுல எல்லாருக்குமே நிறைய பேர். அந்த அம்மா பேர்ல ஒண்ணு தபித்தா, அண்ட் இன்னொன்னு என்ன? துர்கா. துர்கானா நம்ம ஊர் பேர் கிடையாது. துர்கானா என்ன ஒரு இஸ்ரேல் நாட்டு பேர். அப்ப தைரியம் துர்கான்னு வச்சுக்கோங்க. துர்கா ஸ்டாலின் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிற விதவைகள், கணவனை இழந்தவங்க, ஆதரவற்றவங்க, ஏழை எளிய பெண்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். துர்கா வீட்டுக்கு போனா சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். இங்க மருமகன் ஓட ஓட விட்டு அடிக்கிறான். என்ன பண்ண பண்றான்? சோறு போட பண்றான். வில்லேஜ் சைட்லாம் போய் பாருங்களேன், இந்த வயசான பாட்டி எல்லாம் அந்த முக்குட்டு சொல்லுவாங்க.
எது இந்த தெரு சந்தி இருக்குல்ல, தெரு முனை, அங்க எல்லாம் ஒண்ணு கூடி உட்கார்ந்துருக்கோம். எல்லாம் இருக்கும். ஏன் என்ன எல்லாம் இதை பறிகொடுத்து மாதிரி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டுல புதுசாக மருமகம் வந்திருக்கோம், முடிஞ்சு போச்சு. நேற்று வரைக்கும் இது பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. இப்ப இவங்க வீட்டுல ஒரு மருமகம் வந்திருக்கோம், அடுத்து இவங்க வீட்டு கதை தான் அங்க ஓடிட்டு. ஏன் கேட்கிற, நான் என்னத்தான் சொல்ல. எடுத்த உடனே ஒரு 6 மாசத்துக்கு சொல்ல மாட்டாங்க, மூச்சு மட்டும் பாவமாவே இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே பெருமையா வளர்ந்துருப்பான். திருமணம் பண்ணிட்டோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப போய் எடுத்த உடனே சோறு போட மாட்டான்னு சொன்னா அசிங்கமா போயிரும்ல, சொல்ல மாட்டாங்க கொஞ்ச நாள். அப்புறம் லைட்டா மூச்சு அழுதாங்க. ஏண்டி அழுகுறா, நீ வேற சோறு போட்டு 6 மாசம் ஆகுது அப்படின்னு. அப்ப அந்த ஏரியாவில் யாராவது வீடு இருக்கும். எங்க வீட்டுல அந்த மாதிரி வீடு தான். யார் வேணா எப்ப வேணா வந்து சாப்பிட்டு எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டிங்க அக்காங்க எல்லாரும் வருவாங்க. எப்ப வேணா சாப்பிடலாம். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வீடுனாலே அது வந்து என்ன தெரியுமா, அது வந்து அது வீடுன்னே சொல்ல முடியாது, ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி எல்லாரையும் அன்பாலையும் எப்படி சொல்றது, அது அன்னதானம் பண்ணி அப்படி சந்தோஷப்படுத்துற இடம். அப்ப எல்லாம் அங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. எங்க பாட்டி தான் அதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப். அவர் தான் ஒருக்கே என்ன பண்ணுவாரு, அவர் தான் ப்ரொவைட் பண்ணுவார், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிடலையா ஓடு ஓட தெரிச்சு ஓடு உள்ள போயிட்டு சாப்பாடு போட வச்சு சாப்பிட்டுட்டு போனாதான் எங்க பாட்டிக்கு மனசு திருப்தியாகும். அது மாதிரி துர்கா எப்படிப்பட்ட டைப், வீட்டுல எல்லா விதவைகளையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் தச்சு கொடுத்து, அவங்களுக்கு தையல் தெரியும், தச்சு கொடுத்து அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டாங்களாம். திடீர்னு துர்காவுக்கு உடம்பு சரியில்லை, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே இந்த விதவைகள் எல்லாம் அவங்களை சுற்றி அலறாங்க. இனிமே யார் எங்களுக்கு இருக்கா, எங்களுக்கு ஒண்ணுன்னா சாப்பாடு வேணும்னாலும் ட்ரெஸ் இல்லைன்னாலும் வீட்டுல பிரச்சனைனாலும் நாங்க துர்கா வீட்டுக்கு வந்து படுத்துக்குவோம், துர்கா கையால சாப்பிடுவோம். தபிதா எங்களை எல்லாரையும் தாயாருக்கு பார்த்துக்கிட்டா, இப்ப அவளும் போயிட்டா, இனிமே எங்களை யார் பார்த்துக்குவான்னு அந்த ஸ்திரீகள் எல்லாம் அழறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேதுருவை வீட்டுக்கு வர வைக்கிறார். பேதுரு வந்த உடனே அந்த ஸ்திரீகள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பாருங்க, தபிதா எங்களுக்கு தைத்து கொடுத்த ட்ரெஸ் பாருங்க, எங்களுக்கு கொடுத்த கவுனை பாருங்க, இப்படி எல்லாம் எங்களை பாதுகாத்த துர்கா இப்படி எங்களை விட்டு போயிட்டார். அழும் பொழுது பேதுரு எல்லாரையும் அனுப்பிட்டு ஜெபம் பண்ணி அவங்க மேல கை வைத்தார். துர்கா தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொன்னாரு. அவங்க உயிரோட இறந்துட்டாங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா அள்ளி அள்ளி கொடுக்கிறோம். அல்லேலூயா. அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்க தான் ஆண்டவர் பிள்ளை. கிள்ளி கிள்ளி கொடுக்கிறவங்க யார் பிள்ளை அப்படின்னா அவங்க வந்து ஆண்டவர் பிள்ளை கிடையாது. வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான், வாரி இறைச்சா ஏழைகளுக்கு கொடுத்தான், விருத்தி அடைந்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நம்மெல்லாம் அப்படிதான் வந்துச்சுன்னா வாரியா இருப்போமே ஒழிய கையில வச்சு பார்த்து பார்த்து செய்ய மாட்டோம். பிரைஸ் காட். நம்ம ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஜெபம், உபவாசம், வேதம், சத்தியம். இது ஒரு பக்கம். நாம ஊழியத்துல சத்தியத்துக்காக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமா கொடுத்தோம் பாருங்க, அள்ளி அள்ளி அது ஊழியத்தை இன்னும் இன்னும் உயர பண்ணுச்சு. அல்லேலூயா. மனசு எவ்வளவு பெருசோ வாழ்க்கை அவ்வளவு பெருசு. மனசு எவ்வளவு சிறுசோ வாழ்க்கையும் அவ்வளவு சிறுசுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களோ, பெருமைக்காக இல்லை, நம்ம பேர் எல்லாரும் சொல்லணும், அதுக்காக கொடுக்க கூடாது, மறைவா கொடுக்கணும். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம கொடுக்கணும். அப்படி மறைச்சு மறைச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மேல உயர்த்திக்கிட்டே இருப்பார். கடன் கொடுத்தா வேதம் என்ன சொல்லி கொடுக்குது, திரும்ப கொடுப்பாங்கன்னு கொடுக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்குது. அப்படி ஒரு கடனை நீங்க கொடுக்க வேண்டாம். நீங்க கடன் கொடுக்கும் போது நீங்க இதை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தராது. மாறாக நீங்க கொடுக்கும் போதே வாங்குறவங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கணும், ஸ்டேட்டஸ். இவங்களால இதை நிச்சயமா கொடுக்க முடியாது, ஆனா கொடுத்துருவேன்னு சொல்றாங்க, பட் அவங்களால முடியாது. இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே யோசிச்சுட்டு
கொடுத்தோம் அப்படின்னா வந்தா சந்தோஷம், வராவிட்டால் இன்னும் சந்தோஷம். ஏன் என்றால் வரலன்னா என் தானத்துக்கு கர்த்தரால் பலன் பெறுவோம். பிரைஸ் லார்ட். பரலோகம் அதை பார்க்கும். உங்க கடன் திரும்ப வந்தா உங்களுக்கு லாபம், அந்த பணம் தான் லாபம். நீங்க செய்த உதவிக்கு கொஞ்சம் லாபம். ஆனா பணம் திரும்ப வரல அப்படின்னா பரலோகத்தில் அந்த கணக்கு எழுதப்படும். அதை நீங்க பெருசுபடுத்தாம மன்னிச்சு விடுறீங்க அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார், உங்க மனசை பார்ப்பார். நீங்க இழந்தது சில லட்சங்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது பல கோடிகளா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வாழ்வாக வாழணும். ராஜாத்தியா எஸ்தர் மாதிரி வாழணும்னா அதுக்கு எஸ்தர் மாதிரி மனசும் பெருசா இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய மனசு பெருசா இருந்துச்சுன்னா சீக்கிரம் குடிசையை விட்டு போகிறதுக்கு வந்துடுவோம். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லி கொடுப்பேன், விருத்தி அடையணும்னா விதைச்சாதான்ப்பா இருக்க முடியும். அறுத்தவன் எவனும் விதைக்காம அறுத்ததே கிடையாது. யாராவது விதைக்காத இடத்துல ஆண்டவர் பசங்க நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் சொன்னா அதுதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் விதைத்து அறுக்கிறவர். நம்மை விதைக்க பண்ணுகிறார் என்றால் அறுக்க பண்ண போகிறார். ஒரு மூட்டை தான் நெல் விதைக்கிறோம். நிலம் பெருசு, நல்லா கவனிச்சுக்கோங்க. விவசாயம் ஒரு மூட்டை நெல், ஆனா நிலம் பெருசு. விதை நெல் ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ தான். இதை எடுத்துட்டு போய் விதைக்கிறோம். ஆனா அறுவடையில் எத்தனை மூட்டை எடுக்கிறீங்க? 40 மூட்டை, 50 மூட்டை, 60 மூட்டை, 100 மூட்டை. எப்படி இது? விதைச்சது ஒரு மூட்டை, ஆனா வந்தது எப்படி 100 மூட்டையா மாறிச்சு, 50 மூட்டையா மாறிச்சு. விதைப்பும் அறுப்பும் ஒன்று கிடையாது. விதைப்பும் அறுப்பும் ஒன்று கிடையாது. ஹல்லேலூயா. விதைப்பு என்பது சின்னது, அறுப்பு என்பது மகா பெரியது. விதைப்பு என்பது 10%, அறுப்பு என்பது +90%. புரியுதா? அப்ப விதைக்கணும், விதைச்சுட்டே இருக்கணும். இப்ப கையில பணம் கைக்கு வந்துச்சா 10,000 வந்துச்சுன்னா அப்படியே பாதுகாத்து வச்சுக்கணும். 10 லட்சம் வந்துச்சு அப்படியே பாதுகாத்து, எப்படியாவது யாருக்கும் ₹1 கொடுக்க கூடாது. ஏன்? 10 லட்சம் வந்துச்சு, அதை எடுத்து எங்கேயாவது போட்டு வச்சு பத்திரமா பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, 10 லட்சம் பத்திரமா இருக்கும். ஆனா உங்களை பத்திரமா அனுப்பி வச்சுருவாங்க. 10 லட்சத்தை அனுபவிக்க நீங்களும் இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்க கூடாது. 10 லட்சத்தை எடுத்து 9 லட்சத்தை பேங்க்ல போட்டு 1 லட்சத்தை எடுத்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள யாரெல்லாம் உண்மையா துன்பத்துல இருக்கிறாங்க, சிறுமையில இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க, பட்டினியோட இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அது ட்ரெஸ் இல்லாம நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு அறிந்தவங்க தெரிந்தவங்க யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த 1 லட்சம் செலவு பண்ணி பாருங்க. இந்த 9 லட்சம் ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் உடம்பு சரியில்லாம அது செலவாகிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. உடம்பு சரியா போச்சுன்னா 9 லட்சம் கரைஞ்சிடும். ஆனா இந்த 1 லட்சம் பல லட்சமா மாறி தக்க சமயத்துல உங்க உயிரை காக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், அநீதியான இந்த உலக பொருளை வச்சு பணத்தை வச்சு பூமியிலே நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் சொன்னார். நீங்க செய்யற வேலை பரிசுத்தம் கிடையாது. நம்ம வாங்குற சம்பளம் பரிசுத்தம் கிடையாது. அது எங்கேயோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில தப்பாதான் இருக்கும். எந்த பணமும் பெர்ஃபெக்ட் பணம் ஒண்ணு கிடையாது. பரிசுத்த பணம் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. உங்களுக்கு கொடுக்குற ஓனர் சம்பளம் கொடுக்குற ஓனர் என்னென்ன தில்லுமுள் பண்றாரு யாருக்குமே தெரியாது. நாம நினைச்சுக்கோம் நாம மாசம் 30 நாள் உழைச்சோம், 24 நாள் உழைச்சோம், சம்பாதிச்சிருப்போம், நல்ல பணம். இல்ல அது நல்ல பணம் தான், உங்க உழைப்பு தான். ஆனா கொடுக்குற ஆளு எந்த இதுல கொடுக்குறாங்க நமக்கு தெரியல. அப்போ பணத்தை வச்சு இந்த அநீதியான உலக பொருளை வச்சு நகையையோ பணத்தையோ ட்ரெஸ்ஸையோ சாப்பாட்டையோ வச்சு உங்களை சுத்தி ஒரு 4 பேர் உருவாக்கிக்கோங்க. ஆண்டவரே சொல்லித்தரார் இதெல்லாம். இந்த பூமியில நிறைய சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ள இந்த பணத்தை நீங்க சேர்த்து வைக்கிறதுனால அதிகமாய் குவித்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் நம்ம இந்தியாவில் மட்டும் பல நாடுகள்ல மிகப்பெரிய பேலஸ்ல வாழ்றவங்க எல்லாம் சாகும்போது யாருக்குமே தெரியாம செத்து போயிருப்பாங்க. அமெரிக்காவில் தான் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஏன் அப்படின்னா வீடுகள் எல்லாமே தனித்தனியா இருக்கும். சுற்றி ஹெக்டேர் கணக்குல அது பாட்டுக்கு என்ன இருக்கும், நிலம், வயல்வெளி, அப்படி அழகான பூங்காக்கள் தான் இருக்கும். யாரோட யாரும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டான். ஒருத்தர் மேல ஒருத்தர் கன்சர்னா இருக்க மாட்டான்.
தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வான், ஒரு ராத்திரில செத்து போய் கிடப்பான். நிறைய இடத்துல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல செத்து நாற்றம் அடிக்கும். அப்புறம் போய் கண்டுபிடிப்பாங்க, அந்த வீட்டுல வாழ்ந்த ஒரு மூதாட்டி அல்லது ஒரு வயசானவர் இறந்து போயிட்டாரு, கொஞ்ச நாளா அவர் வெளியே பார்க்க முடியல. இன்னைக்கு நீங்க பாருங்க, செட்டிநாடு அரண்மனை சொல்றாங்க, அங்கெல்லாம் யாரும் வாழ்றாங்க? இன்னைக்கு யாரும் இல்ல, ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கெல்லாம். அப்போ மனுஷங்களை சம்பாதிச்சா அந்த மனுஷங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்காக வந்து நிற்பாங்க. நாம செய்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றும். ஆனா நாம யாருக்கும் எதுவும் கொடுக்காம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு நாள் யாருடைய பார்வையும் இல்லாம இந்த பூமியை விட்டு போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. அதுக்கு இவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்கிறார். அநீதியான இந்த உலக பொருளை வைத்து சிநேகிதர்களை சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களிடத்துல என்ன இருக்கோ அதுல கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுத்து, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீயும் என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷமா இரு. உங்க சந்தோஷத்துல நீங்க மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தாதான் உங்க துக்கத்துல நீங்க கேட்காமலே மற்றவர்கள் வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா சில ஃபேமிலில எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிலாம் இருக்காங்க, அவங்க அப்படியே தெரியுமா, அவங்க வீட்டுல நல்ல வாழ்வு வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்க, பழக்க வழக்கமே வச்சுக்க மாட்டாங்க, நல்லா கொஞ்சம் காலம் ஒதுக்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல டல் அடிச்சிடும், எல்லாமே டல் அடிக்கும். அப்ப கரெக்டா நம்மளை தேடி வருவாங்க, வந்து இப்படியாச்சு அப்படியாச்சு, ஒரே கஷ்டம் நஷ்டம் என்னன்னா இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லுவோம். திரும்ப நாளைக்கு காசு வந்துடும், மறுபடியும் விட்டு ஓடிவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் பயங்கரமா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய சந்தோஷத்துல யாருக்கும் இடம் கொடுக்க உனக்கு மனசு இல்லை. அப்போ உனக்கு துக்கம் வரும்போது யாராவது வந்து நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. 10 ரூபாய் கைக்கு வந்தாலும் அந்த 10 ரூபாயும் கூட மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட்டு செலவு பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு நாள் 100 ரூபாய் வரும். அப்போ அவங்க நம்மளை கூப்பிட்டு என் சந்தோஷத்தை நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்கன்னு கூப்பிடுவாங்க. கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னா என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்கிறது, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆமென். ஆதியில இருந்த கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருந்தாங்களா? சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் ஒரு பொருளையும் பார்த்து தன்னுடையதுன்னு சொல்லவே இல்லை. இதான் கம்யூனிசம். கம்யூனிசம் எங்க இருந்து வந்துச்சு? கம்யூனிசத்துடைய ஊற்று என்ன? கிறிஸ்டியானிட்டி தான். ஒரு பொருளை எல்லாரும் ஒன்றாய் பொதுவாக வச்சு அனுபவிச்சா அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். அதுக்கு பேர் தான் பொது உடைமை. கம்யூனிசம்னா என்ன? பொது உடைமை, பொதுவான பொருள். அப்படி அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் ஒரு பொருளா இருந்தாலும் நிலமா இருந்தாலும் பணமா இருந்தாலும் எல்லாவற்றையும் பொதுவாக வச்சு அந்த உடைமையை அனுபவிச்சாங்களாம். அதுக்கு பேர் தான் பொது உடைமை. அதுதான் இங்கிலீஷ்ல கம்யூனிசம். அப்ப கிறிஸ்டியானிட்டில இருந்து தான் கம்யூனிச தத்துவமே வந்துச்சு. அதுக்காக நீங்க இந்த காலத்துல மோசமானவங்க எல்லாம் எங்கிட்ட வாங்க, நான் பொது உடைமை, நீங்க எல்லாரும் என்னுடைய வாழ்க்கை அனுபவிச்சிங்க, எங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அனுபவிச்சிங்க, வீட்டுல 10 லட்சம் பணம் வந்து வாங்க எல்லாருக்கும் அழிந்தார் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த காலம் நான் சொல்றது என்னன்னா, நமக்கு தேவையானது போக கொஞ்சத்தை எடுத்து மற்றவர்களுடனே பகிர்ந்து கொண்டால் அந்த பகிர்தல் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஒரே இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இந்த தேவ மனுஷன், மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவ மனிதனை நீங்க ஹானர் பண்ணணும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சர்ச்சஸ்ல பார்க்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவ மனுஷனை மதிக்கிற பழக்கம் இந்த ஜெனரேஷனுக்கே கிடையவே கிடையாது. இந்த அதை என்ன சொல்றது, எப்படி சொல்லுவாங்க, இந்த அகங்காரம் இல்லை, அகங்காரம் இல்லை, இருமா, அரகன்ஸ், இது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. சர்ச் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது அதிகமாய் காணப்படுது. யாரா பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அப்படியே ஒரு இலக்காரங்க, வேற வேலை கிடையாது, ஏதோ சும்மா பொழப்புக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மற்றவங்க நினைச்சா பரவாயில்ல. கிறிஸ்டியன்ஸே தேவ மனிதர்களை அவமதிப்பது என்பது மகா பாவம். அவன் மன வேதனைப்பட்டா அது இமீடியட்லி நம்ம வாழ்வில் அது பாதிப்பை
ஏற்படுத்தணும். அவங்க சந்தோஷப்பட்டா நல்லா பார்த்துருக்கேன். ஒரு பாஸ்டர் நம்ம இடத்துக்கு வராருன்னா நம்மளும் பாஸ்டர் தான், ஆனா நம்ம இடத்துக்கு வர்ற ஒரு பாஸ்டரை நாம வந்து வெறுப்பையோடு அனுப்பக்கூடாது. நம்மகிட்ட இருந்ததுலேருந்து ஒரு சின்ன காணிக்கை தான் கொடுப்போம். அவங்க அதை பெரிய காணிக்கையா நினைச்சு சந்தோஷமா கையில வாங்கி பிரேயர் பண்ணி நம்ம குடும்பத்தை, நம்ம வேண்டியவங்க, அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. அவங்க மூவ் பண்ணுவாங்க. நமக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் வந்து இறங்கும். லைஃப்ல பார்க்குறேன். நம்ம கொடுத்தது ஒரு 500, 200, 300 இல்லை அதிகபட்சம் நம்ம நிறைய ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம், இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். ஆனா அவங்க நம்மளை பிளஸ் பண்ணிட்டு, ஐயோ பரவாயில்ல பிரதர் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்க பிரதர், ஆசீர்வதிச்சு வெளியில போவாரு. நம்ம வீட்டு அதை விட பெரிய ஆசீர்வாதம் உள்ளவங்க நிற்கும். அல்லேலூயா. சோ நம்முடைய பிளஸிங் உடைய கீ எங்க இருக்கு? ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்வதற்கான திறவுகோல் என்ன தெரியுமா? முதலில் கொடுப்பது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் அப்படிதானே சொன்னது. உங்களுக்கு வேணுமா ஏதாவது ஆண்டவர்கிட்ட ஏதாவது வேணும், பண தேவை இருக்கு, இல்ல பொருட்கள் தேவை இருக்கு அப்படின்னா முதல்ல கேள்வி கொடுங்க. எலியா ஆண்டவர் என்ன செய்யறார்? நாட்டுக்குள்ள பஞ்சம் வந்துருச்சு, நீ புறப்பட்டு சீதோன் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறார். நல்லா கவனிங்க, இந்த கான்செப்ட் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சீதோனுக்குள்ள அவர் நுழையிறார். அங்க ஒரு விதவை, அவங்கள ஏழை விதவை, ஒரே ஒரு பையன், கணவன் இல்லை, வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. பஞ்சம் ஒரு பக்கம் ஏற்கனவே பயங்கரமா இருக்கு. எலியா அவங்கள பார்த்துட்டு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அம்மா சரி நான் எடுத்துட்டு வரேன் போறாங்க. போகும்போது எலியா சொல்றாரு, அப்படியே உன் வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு 2 அடை என்ன பண்ண, கோதுமை அடை எனக்கு சுக்கா அப்படியே எடுத்துட்டு சொன்னார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க வீட்டுல கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை வச்சு ஒரு 2-3 அடை சுட்டு சாப்பிட்டுட்டு, இதுக்கு மேல எங்க வாழ்க்கையில மாவும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, 10 பைசா பணமும் கிடையாது, அதனால இனிமே வாழ்வதற்கு வழியே கிடையாது, இருக்கிற கொஞ்சம் மாவை வச்சு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகனும் இன்னையோட வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம், உயிரை சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா உண்மையை சொன்னாங்க. அப்ப நம்மால் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அலட்டிக்கவே இல்லை, செத்துப்போ போறியா அப்படிதான் டென்ஷன் ஆகல. அப்படியா, சரி நீ முதல்ல என்ன பண்ண, அந்த அடைய சுட்டு முதல்ல எங்க போனா கொடுத்துட்டு அப்புறமா போய் செத்துப்போ. அதான் சொன்னார். இதுதான் சொன்னார், அப்படிதான் சொன்னார். முதல்ல என்ன பண்ண, அந்த இருக்கிறதுல எனக்கு மேல சுட்டு எடுத்துப்பா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாரு. மனுஷனா இருந்தாரு இந்த நிலைமை, நாங்க செத்து போறோம், எங்களுக்கு வந்து சாப்பிடவே இல்லை, சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றோம், 2 உயிர் போறோம்னு சொல்றோம், இந்த சொல்றோம். அப்ப 2 அடை மறக்காம எடுத்துட்டு வந்து, நீங்க 2 பேர் சாகுறது ரைட் தான், செத்து போங்க, 2 அடை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் செத்து போங்க அப்படின்னா. அப்ப அந்த அம்மா மனசுல திடீர்னே எங்க இருந்தா வாங்கிக்கோ, நமக்குன்னே இப்படி இருக்கலாம். அடிக்கடி தான் மைண்ட் வாய்ஸ் தான் தெரியுமா, அடிக்கடி நமக்குன்னே வடிகள் சொல்றத பத்தி எனக்குன்னே வருவீங்களா? அப்படிதான் நம்ம லைஃப்ல பாக்குற நிறைய ஆட்கள் பார்க்க டென்ஷன் ஆகிறாங்க, கோபத்தை காமிக்கூடாது, நமக்குன்னே வராங்களா, எங்க இருந்துதான் இதுதான் இதுக்கு சரியானாலும் நமக்குன்னே வராங்க. அந்த மாதிரி அந்த அம்மா நினைச்சிருக்கோம், இங்க இஸ்ரேல்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா பாரு, நமக்குன்னே அந்த 2 அடை அதையும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு போலாம் வந்திருக்காப்பா. ஆனா நடந்தது என்ன, அவருக்கு தெரியும் இப்படி ஒருத்தி இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு தெரியும். ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்ப செய்ய போறார். அந்த விதவையின் கண்ணீர் கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இவரை கர்த்தர் அவங்க கிட்ட அனுப்புறாரு. யாரு? எலியாவை அந்த சீதோன்ல இருக்கிற பெண்ணிடத்துல அனுப்பினார். உன்னை விதவையை கொண்டு போஷிப்பேன்னு சொன்னார். உண்மை என்ன தெரியுமா? விதவையை கொண்டு இவரை கர்த்தர் போஷிக்கிற, இவரை கொண்டு கர்த்தர் அந்த விதவையை போஷித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் சொல்லி அனுப்புறார், ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார். என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிற மாவிலும் எண்ணெயிலும் கொஞ்சம் அப்பம் சுட்டு நீ எனக்கு எடுத்துட்டு வா, பிற்பாடு நீயும் பிள்ளையும் என்னைக்கும் குறையில்லாமல் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும்படி
இருக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு. பானையிலே மாவு குறைவதும் இல்லை, களத்திலே எண்ணெய் குறைவதும் இல்லை. அதாவது குறையவே குறையாது என்று கர்த்தர் சொல்றார். நீ சொல்ற அங்க இருக்கிறது ரெண்டு தான் சுட முடியும்னு சொல்ற. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய பானையில மாவு இனி குறையவும் குறையாது, எண்ணெய் களத்துல எண்ணெய் இனி குறையவும் குறையாது. நீயும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாய் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் உனக்கு நிறைவே கட்டளையிடப்படுறார். ஆனா முதல்ல you should do one thing, must do one thing. தேவ மனுஷனாகிய என்னை ஹானர் பண்ண. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஹானர் தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த அதிசயத்தை செய்ய போகிறது. அல்லேலூயா. அவங்க அதை நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க, போனாங்க, அடைய சுட்டு கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டார், தொடர்ந்து அந்த வீட்டுல தங்கினார். என்ன நடந்துச்சு? 3 வருஷம் அந்த வீட்டுல அவர் வாழ்ந்தார். அந்த உலகம் முழுக்க அப்ப பஞ்சம், அந்த நாடுகள் எல்லாம் பெரிய பஞ்சம் இருந்துச்சு. ஆனா இவங்க வீட்டுல மட்டும் மாவு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எடுக்கிறாங்க. மாவு தினந்தோறும் குறையாமல் வந்து கொண்டே இருந்துச்சு. எண்ணெயை எடுக்கிறாங்க. எவ்வளவு எடுத்தாலும் களத்திலே எண்ணெய் குறையவே இல்லை. இவரும் சாப்பிட்டார், அந்த விதவையும் சாப்பிட்டாங்க, அவருடைய மகனும் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. 3 பேரை இவரை கொண்டுதான் கர்த்தர் அவங்க 2 பேரின் உயிரையும் காப்பாற்றினார். தேடி வந்து 2 எனக்கு கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி அவங்க வாழ்க்கையை இவர் காப்பாற்றினார். பிற்பாடு அந்த விதவையின் மகன் இறந்து போனப்போ எலியா அவருடைய உயிரையே உயிர்த்தெழ வச்சு அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தினார். ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கணம், தேவ மனிதரை நீங்க சின்னதாய் அவருக்கு மதிப்பை கொடுப்பது உங்க வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எலிசாவுடைய வாழ்க்கையில இதே தான் பார்க்கிறோம். சூனேம் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்கு எலிசா ப்ராஃபட் அடிக்கடி வருகிறார். எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசி அடிக்கடி வருவார். அப்போ அந்த ஊர்ல மகன் இல்லாத, பிள்ளை இல்லாத ஒரு பெண் இருந்தாங்க. வயசு அதிகம், பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா பிள்ளை கிடையாது. அப்ப அவங்க காதுக்கு செய்தி வருது, எலிசா அப்படிங்கிற தீர்க்கதரிசி நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாரு, அவர் ஒரு மகா தீர்க்கதரிசி அப்படின்னு இந்த அம்மா உடனே செய்தி அனுப்பி, தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தயவு செய்து சாப்பிடணும்னு கெஞ்சுறாங்க. இவர் எப்படிப்பட்டவர்னா பெண்கள் இடத்துல நேரா முகம் பார்த்து பேச மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட். அப்போ ரொம்ப வற்புறுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது இவருடைய மனசு அடுத்து யோசிச்சது, நம்ம இடத்துல வருகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன், அவரிடத்துல குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது, அதனால வர்ற இடத்துல சாப்பிட்டு உடனே ஊருக்கு போற மாதிரி ஆகுது, தங்கிறதுக்கு அவருக்கு இடம் கிடையாது, அதனால நம்ம வீடு தான் பெரிய வீடா இருக்கு, அந்த வீட்டினுடைய மாடியிலே ஒரு ரூமை கட்டி அங்க ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு ஒரு விளக்கு ஒன்றை வச்சு அவருக்கு ஒரு கட்டிலும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வர்றப்பெல்லாம் நிம்மதியா அங்க தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஊருக்கு போவார்னு ஒரு ரூமை கட்டினாங்க. அவருக்கு பெட் உருவாக்குனாங்க, சேர் போட்டாங்க, டேபிள் வச்சாங்க, லைட் வச்சாங்க. அப்ப வர்றப்பெல்லாம் நிம்மதியா போயிட்டு எலிசா அதை சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். இதனுடைய விளைவு என்னாச்சு? ஒரு நாள் எலிசா கேட்டார், அவளுக்கு என்ன குறை, அவளுக்கு என்ன வேணும்னு கேள்வி, இவ்வளவு என்ன பார்த்துக்கிறீங்க, நான் வர்றப்பெல்லாம் இப்படியெல்லாம் எனக்கு இருந்து வைக்கிறேன், எனக்குனே ரூம் கட்டி இருக்கு, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவள் கூட இந்த கேயாசி சொல்றான், அவளுக்கு பிள்ளை கிடையாது, அவன் வீட்டுக்காரருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னே. அப்போ எலிசா சொன்னார், ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே ஒரு மகனை அணைத்துக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சிரிக்கிறாங்க, எது தேவனுடைய மனுஷன் அபாந்தமா பேசுவாங்க, என்ன பேசுறீங்க, வயசான காலத்துல போயிட்டு இனிமே மகனை பெரும்பா அணைச்சிக்கிட்டு இருப்பெல்லாம் பேசுறீங்க, தேவனுடைய மனுஷன் இப்படிலாம் தீர்வு பேசாதீங்க அப்படின்றாங்க. ஆனா நடந்தது என்ன? அடுத்த வருஷமே ஒரு மகன் பிறந்தான். இது ஃபர்ஸ்ட் அற்புதம். அடுத்து அந்த மகன் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு நாள் இறந்து போயிட்டான். அப்ப இறந்த உடனே இந்த பெண்ணை எலிசாவுடைய காலடியில போய் விழுறாங்க. எலிசா வந்து அவனை உயிர்த்தெழ வச்சார். 2வது அற்புதம். 3வது அற்புதம், இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பெரிய பஞ்சம் வருகிறது. பஞ்சத்துல பஞ்சம் கொடிதாய் இருக்கும் என்று எலிசா முன்னாடியே தெரிவித்தார்.
இஸ் எ ப்ராஃபட். அந்த பஞ்சம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு நீங்க வாசிச்சா தெரியும். சமாரியாவில கழுதையினுடைய தலை எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. பஞ்சம் உக்கிரமா போய் ஒரு பெண் 2 பெண்கள் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, 2 பேருக்கும் குழந்தை இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க. இன்னைக்கு உன் பிள்ளையை கொடு, நாம சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஏன் குழந்தைய கொடுக்குறோம், நாம 2 பேரும் சமைச்சு சாப்பிடலாம். இப்படி பிளான் பண்ணி அதே மாதிரி செஞ்சாங்க. முதல் நாள். அடுத்த நாள், நேற்று தான் என்னுடைய குழந்தைய நாம சமைச்சு சாப்பிடணும், இன்னைக்கு உன் குழந்தைய தானே நீ கொடுக்கணும், கொடு அப்படின்னு கேட்டப்போ இவ கொடுக்கல. இந்த பிரச்சனை யார்கிட்ட வருது? ராஜா கிட்ட வருது. அவன் உள்ள வந்து ரெட்டுடுத்தி கொண்டு அந்த சடல் வஸ்திரம் மாதிரி தரிச்சுக்கிட்டு மனவேதனோட இருக்கிறான். ஏன் அப்படின்னா, அவனோட குதிரைக்கு சாப்பிடுறதுக்கு புல்லே இல்லை, தேசம் முழுக்க எங்கேயும் தண்ணி இல்லை, 3 வருஷம் மழை பொழியல. காரணம் யாரு? சாரி, அதுல எலியாவோட சொல்றாங்க. அப்புறம் எலிசாவுடைய இதுல இந்த மாதிரி பஞ்ச உச்சத்தை தொடும் பொழுது ராஜா சொல்றான், அவன் தலை அவனுடைய உடம்புல இருக்கக்கூடாது. காரணம் எல்லாமே இந்த எலிசா தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம். அப்படிங்கும் பொழுது எலிசா முன்கூட்டியே இதை கண்டறிந்து ஸ்திரீயினிடத்தில் கூப்பிட்டு சொன்னா, தேசத்துல பெரிய பஞ்சம் வரப்போகுது, நீயும் வீட்டாரும் இந்த பஞ்சத்துல இங்க மாட்டிக்காதீங்க, யாரும் புறப்பட்டு போய் வெளியூரில் வாழ்ந்துட்டு பஞ்சம் முடிந்த பிறகு வாங்க என்று சொல்லி தனியா அவங்க ஃபேமிலியை மட்டும் அனுப்பி வச்சார். அவங்க வெளியில போனாங்க. பஞ்ச காலத்துல வெளியூர்ல நல்லா பெலிஸ்தியா தேசத்துல வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க. பஞ்சம் முடிந்த உடனே தங்கள் தேசத்துக்கு வந்தாங்க. வந்த இடத்துல 7 வருஷமா அவங்களுடைய நிலத்துடைய வருமானம் எல்லாம் கவர்மெண்ட் வசூல் பண்ணி வச்சிருக்கு. வந்த இடத்துல அவங்க வந்து எங்களுடைய நிலத்துடைய வருமானம் 7 வருஷத்துக்கு வருமானம் வேணும்னு கேட்கும் போதும் ஒரு அற்புதம் நடக்குது. 4வது அற்புதம் என்ன? அந்த நேரம் பார்த்து ராஜா இவர் கூட ஏற்கனவே இந்த கேயாசியை கூப்பிட்டு, எலிசா செய்த அற்புதத்தை எல்லாம் எனக்கு வரிசையா சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்ப எலிசா ஒன்னொன்னா சொல்றான். குழந்தை இல்லாம இருந்துச்சுங்க, இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்தாரு அவரு. அந்த பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எலிசா தான் ஒரு உயிர்ப்பிச்சாருன்னு சொல்லும் பொழுது இந்த பெண்மணி தன்னுடைய மகனோடு வந்து நிற்கிறாங்க. 7 வருஷத்துக்கு நிலத்துடைய பலன் எனக்கு வேணும் என்று கேட்கும் போது கேயாசி சொன்னா, இவன் தான் அந்த ஸ்திரீ, இவங்க தான் அந்த பையன், எலிசா உயிரோடு எழுப்பின பையன் இவன் தான், அந்த அம்மா இவன் தான் சொன்னாரு. ராஜா ஆச்சரியப்பட்டு உடனடியே 7 வருஷத்து வருமானத்தையும் அவங்க கையில ஒப்படைக்கணும்னு ஆள் போட்டு அதை ஒப்படைச்சான். மொத்தம் எத்தனை அற்புதம்? 4 அற்புதங்கள். எதுக்காக? சாப்பாடு கொடுத்தது, தங்க வச்சு நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. அந்த மனுஷன் திரும்ப செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம். இனி குழந்தையே தனக்கு பிறக்காதுன்னு வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தையையும் தந்து, அவன் இறந்த பொழுது அந்த மகனை உயிர்த்தெழ செய்து, அதற்கு பிறகு பஞ்ச காலத்துல அவளையும் அவள் வீட்டாரையும் காப்பாற்றி ஊருக்கு வரும் பொழுது வருமானத்தையும் மொத்தமாய் திரும்ப கொடுத்தாங்க. நீங்க செய்த சின்ன சின்ன உதவிகள் நீங்க எதுக்காக செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு பிற்காலத்துல கர்த்தர் செய்ய போகிற பெரிய நன்மைகளுக்கான சின்ன ஒரு விதை. இந்த விதை முளைச்சுதான் உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகுது. இது மாஸ்டர், அது என்னதுன்னா கீ, மாஸ்டர் கீ ஆஃப் பிளெஸிங்ஸ். ஆசீர்வாதங்களை திறப்பதற்கு தேவன் உங்கள் கைகளில் கொடுக்கிற திறவுகோல். எது? நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது, கேட்கிறவர்களுக்கு கொடுப்பது. இது செய்யும் பொழுது ஒண்ணு தபித்தால் மாதிரி ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்தா கர்த்தர் மறுபடியும் உயிரையும் கொடுப்பார். இந்த சூனேம் நகரத்து பெண்ணை போல வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய குறையோடய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தையின்மையோ அது என்ன வேணா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் அதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சின்ன சின்ன நில பிரச்சனை கவர்மெண்ட் கிட்டே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு சைன் ஆகல, அல்லது இது வந்து இன்னும் எங்களுக்கு அவங்க ப்ரொசீஜர்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரீதியான உங்களோட நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மழை பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அதை சர்வ சாதாரணமாய் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று மேன் ஆஃப் காட், அவனை ஹானர் பண்ணணும். 2 யார் எவருன்னே தெரியாதவங்க
ஒரு இடத்துல எலியேசர் மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்றாங்கன்னா, உதவி கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணும். அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்களை உபசரிக்கும் போது ஆபிரகாம் தேவதூதனை உபசரிக்கிறோம்னு தெரியாம உபசரிச்சாங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியாது. வந்திருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட், மீதி 2 பேரு தேவதூதர்கள். ஆனா ஏதோ 3 பேர் வராங்க, நம்முடைய டென்ட்டை நோக்கி வராங்க, அந்த டெபர்னேக்கிளை நோக்கி வராங்க. அவங்க நம்ம தாண்டி போகும்போது சாப்பிடாம போயிடக்கூடாது, ஓடி போய் குடிஞ்சு வணங்கி. எவ்வளவு பெரிய பணக்காரங்க, எவ்வளவு தாழ்மையோட வாழ்த்துக்கள். யாருமே தெரியல. 3 பேரும் வெய்ய நேரத்துல வராங்க, பசியோட இருப்பாங்க, தண்ணி குடிக்காம இருப்பாங்க, நிழல் இல்லாம வெயில்ல நடந்து வராங்க. ஓடி போய் ஆண்டவன் மாதிரி நம்முடைய அடியானுடைய கூடாரம் வரைக்கும் வந்து ஏதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு அப்புறமா வெளியில போங்க, அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும் சொன்னார். சாப்பாடு கொடுத்தார். ஓடி போயிட்டு பீஃப் கண்ணுக்குட்டி எடுத்தார், டிச்சு சூப்பரா விருந்து வச்சார். அப்புறம் தான் தெரியுது அவர் யாரு, ஜீசஸ் கிறிஸ்துவும் அவரோடு கூட 2 பேர். அல்லேலூயா. அதனால என்னாச்சு, அவருடைய தம்பிக்கு, அதாவது அவருடைய அண்ணன் பையன் யாரு, லோத், அவங்க வந்தது எதுக்காக, சோதோம் கொமோராவை அழிப்பதற்கு முன்னால் அதனை பார்வையிட வந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், நடுவில் குறுக்க போய் சாப்பிட்டு போங்கன்னு சாப்பாடு கொடுத்து அவங்கள சைலண்ட் ஆக்கி, அப்புறம் அவங்க அந்த உண்மையை மனசு கேட்காம சொல்லிட்டாங்க. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டார். நல்ல வேளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம், இல்லைன்னா நேரா போய் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு உடனே சகோதரனுக்காக விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய உயிர், அவங்க குடும்பத்துக்கு காப்பாற்றிட்டார். அப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை காப்பாத்திட்டாரு. ஆனா என்ன பண்ணாரு, சாப்பாடு கொடுத்தாரு. கூப்பிட்டு யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, கூப்பிட்டு உபசரிப்பு நிகழ்த்தினார். அதனால ஆண்டவரையே உபசரிச்ச மனுஷனா மாறி போனார். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனிதர்களை நாம கனம் பண்ணுகிற, ₹1 கொடுத்தாலும், வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும், அவங்கள பார்த்தாலும் மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க இடத்துல அன்பாய் பேசினால் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வது, அந்நியரை உபசரித்தால் அது நமக்கே தெரியாது, அது தேவதூதனா கூட இருப்பான், ஏஞ்சலா கூட இருப்பான். நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய குடும்பத்தார் இருக்கிற பிரச்சனையே அதன் மூலமாவே ஆண்டவர் சரி செய்வார். 3வது, நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள், அயலார்கள், ஏழை எளியவங்க, நமக்கு தெரிஞ்சு நம்ம சர்க்கிள்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன ஹெல்ப் உங்க உயிரியை காப்பாற்றும். பிரைஸ் லார்ட். இந்த 3 விஷயத்தை மைண்ட்ல இனிமே பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். 1, தேவ மனிதனுக்கு கொடுப்பது. 2வது, தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பது. 3வது, இந்துவோ கிறிஸ்டியனோ இஸ்லாமோ யாரா இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தால் அவர்களுக்கு நம்மால முடிந்த உணவோ உடையோ ஏதோ ஒன்றை கொடுப்பது. இந்த 3ம் நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் குறைவில்லாமல் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவர் ப்ரொசீட் பண்ணணும். உங்களால அந்த மாற்றம் வாழ்க்கையில அடுத்த உங்க வாழ்க்கையில வரணும். நான் காலையில டீச் பண்ணேன் சர்ச்ல, we are the light of the world. பாத்தீங்களா? and we are the salt of the world. நம்மள கொஞ்சம் எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்மளுடைய சேர்த்தாதான் இங்க சுவையே வரும். தேவ பிள்ளைகள் இல்லாம பூமியில சுவைக்கு வேலையே கிடையாது. உப்பில்லா பண்டம் சொல்லுங்க, குப்பையிலே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாத உலகம் குப்பைமேடு. அப்ப இந்த உலகத்துக்கு நாம தான் சால்ட், சுவையை தர்றோம். நம்முடைய ஸ்தானத்தை உணர்ந்து அதன்படி ஒவ்வொரு நாளையும் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.